நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை மாதிரியே 13 லட்சம் பூமிகளை ஒன்று அடைத்தால் எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம சூரியன். அவ்வளவு பெரியது. 13 லட்சம் பூமிகள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். கற்பனையும் செய்ய முடியாத அளவு மிக பெரியது தான் சூரியன். சூரியனில் இருந்துதான் எல்லாமே பூமிக்கு கிடைக்கின்றது. நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் சூரியனிலிருந்து வந்தது. நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் சூரியனிலிருந்து வந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சூரியன் என்றால் மிக பெரிய ஒரு ஹொட்டான கேஸான மற்றும் நியூக்ளியர் ஆக்ஷன் நடைபெறும் பிளாஸ்மாக்களை கொண்ட மிகப்பெரிய கோளம்தான். எங்குமே பிளாஸ்மாக்கள் தான் காணப்படும். பிளாஸ்மா என்பது அணுக்கள் தான். அணுக்களின் சிதைந்த மிக சிறிய பாகங்கள் தான். சூரியனில் காணப்படும் மிகப்பெரிய ஹீட் காரணமாக அவை பிளாஸ்மா நிலைமையில்தான் இருக்கும். சிதைந்த அணுக்களாகத்தான் இருக்கும். பூமியில் சாதாரண அணுவாக இருப்பது அங்கு பிளாஸ்மாவாக இருக்கும். அங்கு எப்பொழுதும் நியூக்ளியர் ஃபியூஷன் எனப்படும் அணுக்கரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும். அதன் விளைவுதான் எனர்ஜி. மில்லியன் கணக்கான டன்னுடைய இந்த அணு கரு பொருட்களை எரிப்பதன் காரணமாக இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்து எனர்ஜி உருவாக்கப்படுகின்றது. மில்லியன் கணக்கான டன்னுடைய எனர்ஜி ஒவ்வொரு நொடியும் விண்வெளியில் விசிறப்படுகின்றது. அதன் ஒரு சிறிய பகுதியை தான் பூமி பெறுகிறது. பூமியில் உள்ள எல்லாமே அந்த எனர்ஜியின் விளைவுதான். ஏன், பூமியே சூரியனின் ஒரு மிகச்சிறிய பாகம்தான். இதனை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு வீடியோவாகும். சூரியன் இல்லாவிட்டால் பூமியும் இல்லை, பூமியில் உயிரும் இல்லை, நாமும் இல்லை என்பதுதான். அடுத்தது, இந்த சூரியனை பற்றி மனிதன் ஆராய்வதற்காக இந்த பூமியிலிருந்து பல ஸ்பேஸ் கிராஃப்ட்களை அனுப்பியுள்ளான். அதில் முக்கியமான ஒன்றுதான் பார்க்கர் என்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகும். 2018 சூரியனுக்கு அனுப்பப்பட்ட இந்த பார்க்கர் செய்த சாதனை அளப்பெரிய சாதனையாகும். ஏனென்றால் சூரியனை நெருங்கவே முடியாத அளவு மிகப்பெரிய வெப்பத்தை உடையது. ஏறத்தாழ 15 கோடி பாகை செல்சியஸ் அளவு வெப்பம் அங்கு காணப்படுகின்றது. பூமியில் 100 பாகை செல்சியஸுக்கே நீர் கொதித்து ஆவியாகின்றது. எம்மால் தொட முடியாது. தொட்டால் எமது கையும் சுட்டுவிடும், உடம்பும் கெட்டுவிடும். சூரியனில் பாருங்கள், 16 கோடி பாகை செல்சியஸ். அவ்வளவு வெப்பநிலை சூரியனில் உண்டு. ஆகவே சூரியனின் மேற்பகுதியை தொட்டு சென்றுள்ளது. சூரியனில் இருந்து மத்திய பகுதியிலிருந்து மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள் தான் அது பயணம் செய்தது என்றாலும் சாதனையாகும். மற்றும் இந்த பார்க்கர் ப்ரோபானது மிகப்பெரிய வேகத்தை எட்டியுள்ளது. மனிதன் உருவாக்கிய ஸ்பேஸ் கிராஃப்ட்களிலேயே எங்குமே மனிதன் உருவாக்கிய எல்லாவற்றிலேயுமே அதிக வேகத்தை தொட்டது இந்த பார்க்கர் தான். 2018 ஏவப்பட்ட இந்த பார்க்கரானது 2022-23 இந்த அளப்பெரிய சாதனையை செய்தது. அது என்ன சாதனை தெரியுமா? சூரியனில் கொரோனா என்ற ஒரு பகுதி உண்டு. சூரியனிலிருந்து மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் அப்பால் தான் சூரியனை சுற்றி அமைந்துள்ள ஒரு பகுதியாக இந்த கொரோனா என்ற பகுதி காணப்படும். அந்த பகுதியை தொட்டுவிட்டு சென்றுள்ளது பார்க்கர். அது எந்த ஒரு எரிபொருளையும் பயன்படுத்தவில்லை. அந்த வேகத்திற்காக என்ன வேகம் தெரியுமா? ஒரு கிலோமீட்டர், ஒரு மணித்தியாலத்திற்கு சுமார் 6,30,000 கிலோமீட்டர். ஒரு மணித்தியாலத்திற்கு 6,30,000 கிலோமீட்டர் என்ற அதிவேகம். நாம் இந்த உலகத்தில் காணும் சாதாரண கார்கள் சுமார் 200 250 ஆகக்கூடியது 300 கிலோமீட்டர்கள் பயணம் செய்வது மிக அளப்பெரிய வேகமாகும். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வாகனங்கள் சுமார் 50 60 70 கிலோமீட்டர் தான் வேகத்தில் செல்கின்றன மணித்தியாலத்திற்கு. இது மணித்தியாலத்திற்கு 6,30,000 கிலோமீட்டர் சென்றுள்ளது. அது அப்படி பயணம் செய்வதற்கு காரணம் சூரியனின் அளப்பெரிய ஈர்ப்பு விசைதான். அந்த ஈர்ப்பு விசையையே அது ஃபியலாக பயன்படுத்தி பயணம் செய்துள்ளது. இந்த விந்தை மனித மனதை பெண்ட் பண்ணும், அதாவது மனித மனதை மிகவும் சிந்திக்க தூண்டும் ஒரு விடயமாக அமைந்துள்ளது. 2022-23 நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை. இது மாதிரி பார்க்கர் பல விடயங்களையும் சூரியனை பற்றி எமக்கு அறிய தந்தது. சூரியன் என்பது மிக பெரியதுதான், சொல்லவே முடியாத அளவு பெரியதுதான். அதில் உள்ள ரகசியங்கள் இன்னும் மனிதனுக்கு தெரியவில்லை. சூரியனில் என்னென்னவோ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சூரியன் நினைத்தால் ஒரே நொடியில் பூமியை அழிக்கலாம்.
சூரியனை தான் பூமி முற்றுமுழுதாக நம்பி இருக்கின்றது என்ற பல்வேறு மனிதனது இவ்வளவு காலம் மனிதன் சிந்தித்து வந்த அந்த உண்மைகளை இன்னும் மெருகூட்டியுள்ளது தான் இந்த பார்க்கரின் சாதனையாகும். ஆகவே இந்த வீடியோவினை அளப்பெரிய சூரியன் எம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் சூரியனின் அற்புதங்களையும் பார்க்கர் விண்கலம் அங்கு நிகழ்த்திய சாதனைகளையும் பற்றி சொல்வதற்கான ஒரு வீடியோவாக நாம் வடிவமைத்தோம். இது மாதிரியான இன்னும் ஸ்பேஸ் சயின்ஸ் குறித்த உங்களை சிந்திக்க தூண்டும் வீடியோக்களுக்காக நம்முடன் இணைந்திருங்க.